கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தினம் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக், அதாவது ஸ்விங் அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெறும் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்காம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்கை டெக்னிக்கலாக, அதாவது ஃபுல்லாகவே ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக எப்படி நம்ம ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம ஜியோ ஃபினான்ஸ் போட்டிருந்தோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு, கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்றது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 1.5% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகே, இதுவும் உங்களுக்கு, அதாவது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ. ஸோ ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லை. ஸோ எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லாமல் முழுக்க ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டாக் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இது எப்படி இருக்குது, எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக தெரியும். ஸோ லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர். ரைட் ஷோல்டர் இது நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது நம்ம டெக்னிக், அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு ட்ராப் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இப்போது இதோட நெக்லைனை வந்து நம்ம எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ நெக்லைன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதானே ஹெட்டு, அதாவது இந்த மிடில் இருக்க தான் ஹெட்டு. ஸோ எங்கேருந்து இந்த ஹெட்டிலிருந்து இந்த நெக்கில் இருந்து இந்த பக்கம் உங்களுக்கு ரைட் ஷோல்டர் வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இப்படி இதுதான் உங்களுக்கு நெக்லைன். இந்த நெக்லைனை வந்து ஐஆர்டிஏ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி ஒரு நேற்று வந்து ஐஆர்டிஏயோட ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்றுல முந்தா நாள் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நேற்று மார்க்கெட்டில் ஒரு 6% வரைக்கும் அப்சைடில் போயிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா 5.64% வந்து உங்களுக்கு க்ளோஸில் முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் இருந்ததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து மேபி அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் பார்த்தோம்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரீசனாலையும் அப்சைடில் மார்க்கெட்டும் இப்போது அப்சைடில் தான் இருக்குது. இந்த ரீசனால் இந்த ஸ்டாக் அப்சைடில் போகும். ஸோ போகிறதுக்கு, அதாவது நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 95% வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது உடனே நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துடலாமா அப்படின்னு பார்த்தா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஒரு கேப் அப் கிடைச்சதுனால உங்களுக்கு அதை தக்க வச்சுட்டு இன்ட்ராடேயில் வந்து அதோட மூவ்மெண்ட்டு பெருசாக இல்லை. ஸோ அதனால் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு வேளை இது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்சைடில் இருந்துட்டு அப்படியே இந்த நெக்லைன் வரைக்கும் கீழே வரலாம். ஸோ கீழே வந்துட்டு நெக்லைனில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் என்ட்ரி நம்ம பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ன பொறுத்தளவு புத்திசாலித்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரீடெஸ்ட் எடுக்குதான்னு பாருங்கள். ஒரு வேளை ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா மீதி இருக்க 10,000 இதில் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம். ஒரு வேளை அப்படியே அப்சைடில் போணுச்சுன்னா விட்டுடலாம்.
ஓகே, இதோட எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ரைட் ஷோல்டருக்கு கீழே வைக்கலாம். என்னை பொறுத்தளவு நான் ரைட் ஷோல்டருக்கு கீழே வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 141 உங்களுக்கு எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ நான் சொன்னது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் IRDAயில். ஓகே, ஸ்விங்குக்கு அதாவது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 230 தான் இதோட ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட டார்கெட். ஓகே, ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் வந்து அதாவது அதோட ப்ரீவியஸ் ஹைலையும் நீங்கள் வந்து உங்களுக்கு டார்கெட்டை வந்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்னும் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் வச்சுருக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டார்கெட் ஒரு 1 or 2 years வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 490 500. ஸோ இதுதான் உங்களுக்கு IRDAயோட ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்ரிடே ஒரு ட்ரேட் எடுத்து நம்ம அதை என்ன ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்க ஸ்டாக் எடுத்து அது எப்படி பிரேக் அவுட் ஆகிருக்கு, என்ன ரீசனுக்காக எடுத்துருக்குன்றதை நம்ம இனிமேல் எவ்ரிடே பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.